ஓகே, திஸ் இஸ் கிளைண்ட்டுக்காண்டி பண்ணது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ண விஷயம். சிலைகள்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏஐயில் மாற்றலாம். இது வந்து கஸ்டம் மேடுன்றது கிடையாது. கஸ்டம் மேடுன்றது இவ்வளோ நாள் கிடையாது. ஃபர்னிச்சராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்போ சாட் ஜிபிடி வச்சு நாங்கள் ஒரு மாடலை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து மக்கள் கேட்பாங்க, ஃபர்னிச்சரில் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குது, இத்தனை விஷயங்களில் வந்து எனக்கு இந்த கஸ்டம் மேடு வேணும், சரிங்களா? அப்படி கேட்கும்போது இப்போ ஒரு ஹோல்சேல் இருக்கும், ரீட்டைல் இருக்கும், இது மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஒரு சோஃபா ஜென்ரேட் பண்ணுறேன், இல்லை என்ன ஜென்ரேட் பண்ணாலும் இதில் பண்ண முடியும், சரிங்களா? அப்படி பண்ணும்போது மக்களோட விருப்பம் வந்து நான் கேட்ட வரைக்கும் சில பேர் நிறைய பேர் சொன்னது, சிலை வாங்க போனாலும் இருக்கிற சிலை இதுதான் இருக்குது, இதுதான் ஸ்டாக்கு, எடுத்துக்கோங்க. பட் ஆர்டிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு விநாயகரை நான் இந்த மாதிரி பார்த்தேன், அமலா இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு இப்படி வேணும் அப்படின்றத தயவு செய்து அவங்க கேட்பாங்க, சரியா? அப்படி கேட்கும்போது இதை வந்து கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஃபர்னிச்சர் கிரியேட் அண்ட் ஃபர்னிச்சர் இமேஜ் ஆஃப் டீக் வுட் காட்டன் சோஃபா, ரைட்டுங்களா? அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஒரு காட்டன் சோஃபா இது வந்து நான் எனக்கு வேணும். ஜென்ரலாக வந்து ஃபர்னிச்சர் வாங்குற தன்மை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ ஃபர்னிச்சர் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட பேசிக் நேச்சர் எப்படி இருக்கும்னா, எனக்கு வீட்டுக்கு வாங்கும்போது டைனிங் ஹாலில் வாங்கணுமா, எங்கே வாங்கணும், இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. கடைகளுக்கு போனால் அவங்க கிட்ட இருக்க ஸ்டாக்கை தான் வாங்கிட்டு வராங்க. இதில் ரொம்ப ஆர்டிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கவங்க மட்டும்தான் என்ன செய்கிறாங்க, எனக்கு இந்த பொருள் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க, சரிங்களா? அப்படி வாங்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடல்ஸ்னால் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் மாடல்ஸு, எனக்கு இந்த பொருள் வேணாம் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது, ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாடல்ஸை எப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம். இது வந்து உங்களுக்கு கேட் மாடல் வரைக்கும் நான் வரைஞ்சி தர முடியும், செய்ய முடியும். ஸோ இமேஜ் டு 3D மெஷின் ஒன்று இருக்குது, இமேஜ் டு 3D இன்னும் இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் டு 3Dன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இமேஜ் டு 3Dல நம்ம இதை செய்யும்போது உங்களுக்கு அந்த ஃபுல் மாடல் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே எக்ஸிஸ்டிங்காக வந்துடும். இதை வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே, நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனிஸ்லேயும் நான் பார்த்தது, இப்போ இருக்கிற கம்பெனிஸ்லேயும் பார்க்குறது என்னென்னா, கஸ்டம் மேடு. இந்த கஸ்டம் மேடு வந்து ஏன் விரும்ப மாட்டுறாங்கன்னா, சிலைகளில் பண்ண முடியாது, பட் ஆனால் ஃபர்னிச்சர்ஸில் நீங்கள் அதிகமாக பண்ணலாம், சரிங்களா? ஓகே, ஸோ ஃபர்னிச்சர்ஸில் அதிகமாக பண்ணும்போது உங்களுக்கு இதில் நிறைய மாடல்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதோட கண்டினியூஷன்னா டீக்வுட் காட்டன் சோஃபா, சரிங்களா? இப்போ டீக்வுட் காட்டன் சோஃபா எனக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ண விட்டு இது எனக்கு கிரியேட் பண்ணிருச்சு. இதை வந்து மக்கள் விரும்புவாங்க. இப்போ இதை எப்படி சார் 3Dயில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2-3 இது கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராம்ப்டை எடுத்துட்டு இந்த மாடலை என்னால் 3Dயில் கன்வெர்ட் பண்ண முடியும் வித் சம் பேக்ரவுண்ட், சரிங்களா? அது இருக்கும்போது ஒரு ரோலிங் சேர் வேணும், கிரியேட் அண்ட் ரோலிங் சேர், கிரியேட் அண்ட் ரோலிங் சேர், ரோலிங் சேர் அது மாதிரி. இப்போ ஒரு கிரியேட் அண்ட் ரோலிங் சேர்னா எப்படி? அப்போ கஸ்டம் மேட்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறீங்க, இதுக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜில் தான் எனக்கு வேணும் ஃபர்னிச்சர் அப்படின்னா இதை கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது தான் கிரியேட் பண்ணுவாங்க. இன் ட்ரெடிஷ்னல் சேர் ஸ்டீல் வுட்டு, சரிங்களா? ஸ்டீல் அண்ட் வுட்டு, ஓகேவா? இப்போ ட்ரெடிஷ்னல் சேர் ஸ்டீல் அண்ட் வுட்டு. இப்போ இதுதான் வந்து கம்பெனிஸில் இது வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ இந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணுறதை எடுத்துக்குங்க. இப்போ இதை வந்து கம்பைன் போத், இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு மாடல் வேணும். இது பாசிபிலிட்டி இருக்காது, ரியாலிட்டியில் இது கிடையாது, ஓகேவா? இதை கம்பைன் போத் அண்ட் ஜென்ரேட், கம்பைன் போத் வித் கோல்டன் டெக்கரேஷன், கோல்டன் டெக்கரேஷன். இது மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் உட்கார வச்சே பார்க்கலாம். கஸ்டமர்ஸ் வராங்க, என் வீட்டில் இது எங்கே இருந்தால் எப்படி இருக்குது, இது வந்து விஆர் டெக்னாலஜி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ஒரு ரொம்ப புது டெக்னாலஜி, ரைட்டுங்களா? இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு ரோலிங் சேர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரோலிங் சேர் வந்து எங்கேயுமே இருக்காது, நீங்கள் எங்கே தேடிங்கனாலும் கிடைக்காது. அப்போ இந்த ரோலிங் சேர் வந்து மக்கள் கேட்குறாங்க, எனக்கு இந்த ரோலிங் சேரை வந்து எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன செய்யலாம், இதை வந்து ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி கம்பெனிஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கஸ்டம் மேடு கேட்கலாம்.
இல்லை அப்படின்னா கஸ்டம் மேட் தான் பண்ணுறதுக்கு இப்போ ஆட்கள் கிடையாது. ஓப்பனாக நான் சொல்லணும்னா ஸ்டேட்மெண்ட் தான். சிலைகளில் வந்து தெய்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நான் ஒரு இன்ஃபன்ட் ஜீசஸ் சிலை வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்டாச்சுவை வந்து எனக்கு ஒரு 20 மாடலில் கொடு அப்படின்னா இன்ஃபன்ட் ஜீசஸ், ஏன்னா அது வந்து ஸ்டாச்சு இன் 3 மாடல்ஸ் ஆஃப் கோல்டன் சில்வர் கிளே அப்படின்னு நான் 3 மாடலில் கேட்குறேன். கோல்டன் சில்வர் கிளே, ரைட்டுங்களா? எனக்கு 3 இதில் வந்து எனக்கு ஸ்டாச்சு கொடுங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் வந்து இது ஏன் இது புது டெக்னாலஜின்றனா நிறைய பேருக்கு வெளியே தெரியல. இந்த கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இதில் கஸ்டம் மேடு இல்லைன்ட்டு. சரிங்களா? கஸ்டம் மேடு வந்து ஏன் கம்பெனிஸ் கொடுக்க முடியாதுன்னா ஸ்டாக்குனால கிடையாது. இது வந்து நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க வந்து கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அப்போ இந்த சைன்இனில் போய் இந்த இதை நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸான லெவலுக்கு போயிட்டுருக்கு. இப்போ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டான லெவலுக்கு போயிட்டு இருக்கும்போது யாருனாலும் இந்த மாடல்ஸை வந்து எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ இதில் வந்து இப்போ நான் இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண விட்டு எனக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கேட் மாடல் வந்துடும். கேடுன்றது நல்லா புரிஞ்சுக்குங்க, அது ஒருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண. நான் இப்போ ஒரு ஒர்க்கர்கிட்ட வந்து இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். இந்த டைமென்ஷனில் நிறைய பேர் ஹேண்ட் ட்ராயிங்லேயே இதை முடிப்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் கேட்குறேன் ஹியர்ஸ் தி இமேஜ் ஆஃப் இன்ஃபன்ட் ஜீசஸ் அப்படின்னு கொடுக்கும்போது அது கொடுக்கும். ஓகேவா? கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாச்சுஸை நீங்கள் டைரெக்டாக எடுத்து கொண்டு போகலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் மாடல் ஜென்ரேஷன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, ஹியர் இஸ் தி கோல்டன் இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்டாச்சு வெர்ஷன் ஜெனரேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஏஐ ஜென்ரேட் பண்ணும். இது போக இதில் 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்குறது நான் ஏன் இது ப்ரொஃபஷனலாக சொல்கிறேன்னா இந்த ப்ரொஃபஷனல் மாடலை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு ஜுவல்லரி ஷாப்லையோ ஒரு சிலை செய்கிற இடத்துலையோ நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா அதோட 3D மாடல் கொடுப்பான். ஏன் சார் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இது வந்து இன்ஃபன்ட் ஜீசஸ்ன்னு போட்டு விட்டு எனக்கு ஒரு 3 சிலை கொடுத்துருக்கு, இன்ஃபன்ட் ஜீசஸோட சிலை. இப்போ இது வந்து நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்கன்னா எங்கேயுமே கிடைக்காது. ரைட்டுங்களா? இப்போ எனக்கு இதை 3D மாடலாக வேணும், நான் இதை வந்து செய்யணும் அப்படின்னா இது லிட்டில் பிட் டிஃபிகல்ட். இதில் நான் எனார்மஸ் மாடல் என்னால் எடுக்க முடியும். சரிங்களா? நிறையா இது வந்து ஏஞ்சல் மாதிரி ஒரு ஸ்டாச்சு. அப்படி நான் எனார்மஸாக ஒரு மாடல்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி இன்ஃபன்ட் ஜீசஸ் எடுக்கலாம், கணேஷா எடுக்கலாம். ஓகே, கணேஷா, பால கணேஷா ஓகே எடுக்கலாம். இதை அடுத்த லெவலுக்கு எப்படி சார் கொண்டு போகணும்னா வீடியோ ப்ராம்ப்ட் ஜெனரேஷன் இருக்கும். ஓகேவா? கணபதி லார்டு. ஓகேவா? கணபதி லார்டோட இன்டென்ஸ் இமேஜை கொடு. அப்போ இதை நான் ஃப்ரீ வெர்ஷனில் செய்யும்போது எனக்கு இவ்வளவு இருக்குன்னா இதை நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து நம்ம ஒரு ப்ராம்ப்டடாக செய்யலாம். இப்போ நான் செய்யும்போது நிறைய பேர் வந்து மோதிர டிசைன் கேட்பாங்க. இது வந்து ஜுவல்லரியோட அடுத்த கட்டம். நீங்கள் கேட்கலாம் சார் ப்ராக்டிக்கலாக கேடில் வரைகிறதுக்கு ஜுவல்லரி இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். இப்போ இது கணேஷா. இப்போ இந்த கணேஷாவை நான் என்ன செய்கிறேன்னா எனக்கு பிரான்ஸ் ஐடலாக கொடு. பிரான்ஸ் ஐடல் இதில் இன்னும் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் பிரான்ஸ் இன் பிரான்ஸ். ஓகேவா? பிரான்ஸில் கொடு அப்படின்னு நான் கேட்குறேன். பிரான்ஸ் ஐடலாக கொடுக்கும்போது இப்போ இன்ஃபன்ட் ஜீசஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்குற இதை வந்து 3D கன்வர்ஷன்ஸ் இருக்குது இதில். அப்போ இதை வந்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இதை பிரான்ஸ் ஐடலாக கேட்குறேன் கணேஷாவை. ஓகேவா? கடவுள் வந்து ஒரு சிம்பாலிசம், காடோட சிம்பாலிசத்தை நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இப்போ இதை வந்து நான் எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நான் வந்து சப்போஸ் ஒரு டெவலப்பர் 3D ஆர்டிஸ்ட்னு போடுறேன். இதை நீங்கள் டிஜிட்டலாகவும் விற்கலாம். பட் ஆனால் கம்பெனிஸ் இப்போ இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? ப்ரிஃபர் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதில் வந்து நிறைய மாடல்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ இமேஜ் டு 3D இருக்கா, இங்கே கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட இமேஜை இங்கே அப்லோட் பண்ணுங்கள். இல்லை கடைசியாக லார்ட் கணேஷா நான் இது வந்து பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ 160 கிரெடிட்ஸ் கொடுக்குறான். நான் இதை கரெக்டான வேர்ஷன்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த 160 கிரெடிட்டை வந்து நான் கரெக்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் இருக்கும். ரைட்டுங்களா? இந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேஷனில் நான் 1000 விஷயங்கள் வந்து பண்ணுவேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்லோட்ஸ். இப்போ இந்த சோஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இதை வந்து அது எடுக்குது, இந்த சோஃபாவை. இதை நான் ஜெனரேட் பண்ண சொல்கிறேன். இது எனக்கு 3D மாடலாக கைக்கு வந்துடும். ரைட்டுங்களா? ஸோ ஏன் கடவுளை நான் ஜென்ரேட் பண்ண மாட்டேன்னா, இதை நாங்கள் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி தான் இந்த கார்டை ஜென்ரேட் பண்ணுவோம். கிரியேட் அண்ட் கோல்டன் ரிங் நெக்லஸ் இன் ஜுவல் பாக்ஸ். சரியா? இப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ இந்த மாடலை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எனக்கு ஒரு 4 வகையான மாடலாக இது கொடுக்கும். ஓகேங்களா? 4 வகையான மாடலாக கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த மாடலை தான் நாங்கள் என்ன செய்வோம், இது ரோலிங் சேராக இருந்தாலும் இதுதான். ஓகேவா? ரோலிங் சேராக இருந்தாலும் இதை கொடுக்குறோம். அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ரிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரிங்கை கூட நான் ஜென்ரேட் பண்ணுவேன் வித் டைமண்ட்ஸ் அண்ட் ஜெம்ஸ். அப்போ நான் ஒரு ரிங்கு மாடலோ நெக்லஸ் மாடலோ இதை வந்து நான் ஜெனரேட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஜெனரேட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த மாடல் இருக்குது. இதில் உங்களுக்கு எதை பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வகையான மாடலை சொல்லுது, பில்லோஸோட. நான் அதை கொடுத்துட்டு இது ஏற்கனவே இது இப்போ ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு, டெக்ஸ்டரிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த இதில் வந்து இந்த ரிங் வருது பார்த்தீங்களா? இது உண்மையிலே இப்படி ஒரு ரிங் இருக்காது. இப்போ இந்த ரிங்கை நான் என்ன செய்வேன்னா, ஏன்னா மக்கள் வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயத்தை யாரும் அந்த அளவுக்கு they are not going to verify it or buy it. ஓகேவா? பண்ணும்போது இங்கே மாதிரி லக்ஸரியஸ் ரிங் இருக்கும். இந்த ரிங்கை வந்து நான் எடுக்கிறேன். இந்த ரிங்கை வந்து நான் 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ப்ராம்ப்ட் ஜெனரேஷன் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ ஜெனரேட். இதை நான் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஜெனரேட் பண்ணுற இந்த மோதிரம் வந்து இப்போ இது வந்து கிரெடிட் ஓடிக்கிட்டு இருக்கு. இது 70% ஓடி இருக்கு. இப்போ இந்த 3D மாடலை நான் ஓகே பண்ணி டெக்ஸ்டரிங் பண்ணிட்டேன்னா நான் இங்கே பண்ணதே எனக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மோதிரத்துடைய 1000 டிசைன்ஸை நான் எடுப்பேன். ரைட்டுங்களா? இதை எடுத்து உங்களுக்கு ரிஃபைன் பண்ணி என்னால் கொடுக்க முடியும். அப்போ இதை தான் கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறது மெயினான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கஸ்டம் மேடு வந்து எங்கேயுமே கிடையாது. ரைட்டுங்களா? கஸ்டம் மேடு வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்குது. எங்கே சார் நான் கஸ்டம் மேடு வாங்குவேன், எனக்கு எங்கே கஸ்டம் மேடு கிடைக்கும்? இப்போ இந்த மாதிரி இன்ஃபன்ட் ஜீசஸ் சிலை இருக்குது. இந்த இன்ஃபன்ட் ஜீசஸ் சிலை வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு இந்த இன்ஃபன்ட் ஜீசஸை கொடுக்க முடியும். இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இங்கே வெளியில் இருக்கிற ஒரு இன்ஃபன்ட் ஜீசஸை கூட நான் என்னால் அதை கரெக்டாக இது பண்ண முடியும். அப்போ அந்த சிலைகள் வந்து உண்மையிலே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். இதை 3Dயில் கன்வெர்ட் பண்ணோம்னா இதை டேரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு போகலாம். ரைட்டுங்களா? அப்போ இதோட டீக்குட் சோஃபா அப்படின்றது இதுதான். சரிங்களா? டீக்குட் சோஃபானா இதுதான். இந்த டீக்குட் சோஃபா வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கும் நார்மல் ரோலிங் சேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எலைட்டாக இருக்கிறவங்க, ஒரு கம்பெனி ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரைட்டுங்களா? இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து நார்மல் ஒன், இது ஒரு வுடன் டீக்குட். இது வந்து உங்களுக்கு ரோலிங் சேர்லேயே ஒரு ரொம்ப ராயலான ரிச்சான ஒரு ரோலிங் சேர். ஸோ இந்த ராயலான ரிச்சான ரோலிங் சேர் வந்து நம்ம வந்து எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ இந்த சோஃபா மாடலில் எப்படி நான் 3Dயில் ஜென்ரேட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு ஆள் உட்காந்தா எப்படி இருக்கும்? ரைட்டுங்களா? எப்படி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? ஏன்னா நான் கவனித்த வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்குறதோ, செல்லு வாங்குறதோ, இல்லை ஒரு கார் வாங்குறதோ தான் பெரிய விஷயமா தெரியும். அதை விட பயங்கரமான விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு ஃபர்னிச்சர் வாங்கினது, ஒரு சாமி சிலை வாங்குறது, ஒரு அழகுக்குரிய பொருட்களை வாங்குறது, இதெல்லாம் நிரந்தரமான பொருட்கள், நம்மளோட ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய பொருட்கள். அப்படி இருக்கும்போது இந்த சோஃபா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அழகான மெத்தட்ஸ் இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? அப்படியே அந்த டெக்ஸ்டரிங் எடுத்துருக்கு பாருங்க. இதை நான் டவுன்லோட் பண்ணி என்னால் விற்க முடியும், டிஜிட்டலாகவும் விற்க முடியும், நான் ஒரு ப்ரொபோசலாகவும் கொடுக்க முடியும். ரைட்டுங்களா? இது ஒன்றும் பெரிய மாடல் கிடையாது, இது ஒன்றும் பெரியதுங்களா, ப்ராம்ப்டிங்கில் நாங்கள் எடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு 2-3 ஃபார்மேட் கொடுக்கும். இதை நான் என்னோட மெக்கானிக்கிட்டையோ அங்கே இருக்கிற லேபர்ஸ்டையோ நான் இதை கன்வே பண்ண முடியும். தயவுசெய்து எனக்கு இந்த மாதிரி ஒரு மாடலில் எனக்கு ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு ஐ கேன் கன்வே. ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ். நான் அதை எடுக்கும்போது என்ன நடக்குது, நியூ மாடலுக்கு போயிட்டு இதை ரீஅப்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஒரு லக்ஸரியஸ் சேர், இந்த ரோலிங் சேரை நான் எடுக்கிறேன். இப்போ இந்த ரோலிங் சேரை நான் எடுக்கும்போது எனக்கு இதே மாடல்லையே நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ நான் இந்த சிஜி ட்ரேடரில் அப்லோட் பண்ணிடுவேன். எலிகன்ஸ் டிசைன் வந்திருக்கு. இப்போ இதை நான் ஜெனரேட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ரோலிங் சேரோட
ஆப்சல்யூட் மாடல் வந்துடும். ஏன்னா இப்போ நான் ஒரு கிளைண்ட்டை பேசும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசும்போது பீப்புள் லைக் வித் எலைட் சொசைட்டி லைக் ரோலிங் சேர், லக்ஸரியஸ் சோஃபா அந்த மாதிரிலாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நான் 1 trillion காம்பினேஷன்ஸ் எடுக்க முடியும். ஏன் வந்து ஆர்ட்டும் சயின்ஸும் வேறன்றதை நான் நிரூபிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஆர்ட்டுன்றது வேற, சயின்ஸுன்றது வேற. அதனால தான் அதை மதத்தோடு ஈடுபடுத்தியிருக்கான். இது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான கான்செப்ட். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய எலைட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு கார் வாங்குறாங்களா, இது வாங்குறாங்களா கிடையாது. இது வந்து நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இந்த பொருட்கள் மேலே நாட்டத்தோடு இருப்பாங்க. ஆர்ட் மேலே நாட்டத்தோடு இருக்கிறவங்க, மன நிம்மதியை தேடுறவங்க, அழகுக்குரிய பொருட்களை பார்ப்பவர்கள், இவங்கன்னா வேற கேட்டகரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 டிசைன். இது பிளெயின் டிசைனு, இதில் பக்கத்தில் பிடிமானம் இல்லை, இங்கே பிடிமானம் இருக்குது. இங்கே வந்து பிடிமானம் இருந்தாலும் டிசைன் சரியில்லை. ஸோ ஐ ப்ரிஃபர் திஸ் போத் டிசைன். நான் எந்த டிசைன் சார் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஏதோ ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. ஐ ப்ரிஃபர் திஸ் டிசைன். ஸோ அந்த நேச்சுரல் டெக்ஸ்சரிங்கை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த டெக்ஸ்சரிங்கை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். சரிங்களா? ஏன்னா என்னோட லேபர்ஸுக்கு நான் வாய் வார்த்தையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வாய் வார்த்தையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த இது செஞ்சு கொடுங்க, இதை எனக்கு செஞ்சு முடிங்கன்றதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை சப்போஸ் வந்து எனக்கு அவங்க செஞ்சு கொடுக்க. இப்போ ஏன் வந்து இந்த ரிங்கோட மாடல் எடுத்துக்கங்க. இந்த ரிங், இந்த மோதிரம் வந்து உண்மையிலே கடைகளில் இருக்கா, கடைகளில் விற்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்காது. ஏன்னா மக்கள் வந்து ஒரு நகை கடைக்கு போனாங்கன்னா டேக்ஸ் அபவுட் ஒரு நாள் ஆகும் வெளியே வர. ஒரு துணி கடைக்கு போனாலும் ஒரு நாள். அப்போ ஏஐ வந்து உங்களுக்கு இவ்வளவு டிசைன்ஸ் கொடுக்குது. ஓகேங்களா? இவ்வளவு டிசைன்ஸ், இந்த மோதிர டிசைன்ஸில் இவ்வளவு டிசைன்ஸ் கொடுக்கும்போது இதில் நீங்கள் என்ன செய்யலாம், இதை உண்மையிலே அதை அந்த வெண்டார்கிட்ட போய் நீங்கள் கிரியேட் பண்ண சொல்லலாம். ரைட்டுங்களா? இதில் வந்து டிசைன் இருக்குமா, இப்போ கல் வச்ச மோதிரம், கல் வைக்காத மோதிரம், அதோட வெயிட்டேஜ், இதெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இதில். சரிங்களா? அப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது மெயின் ப்ராப்ளம் வந்து ஒரு நகை வாங்குறது ஒரு குடும்பத்தில் ஒரு அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. அதை வந்து நான் என்னோட கஷ்டத்துக்கு வாங்குகிறேன். அது போக நிறைய விஷயங்களுக்கு வாங்குவேன். ஜெனிரேட் வித் லயன். ஏன்னா இதை வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க. ரைட்டா? ஜெனிரேட் வித் சில்வர் ஓகே, லயன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டிசைன், எக்ஸ்ட்ரீம் பீகாக் டிசைன். அப்போ வந்து எனக்கு ஒரு மயில் வச்ச மாதிரி ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன, இதை வந்து இந்த ஆசாரினாலேயோ யாருனாலேயோ கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட கஸ்டம் மேட் இருக்கும், ஏற்கனவே இருக்கிறது தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஆசாரியாவோ, தங்க ஆசாரியாவோ, ஒரு தங்க தச்சரையோ நீங்கள் வந்து வச்சு வேலை வாங்கணும்னா இட் வில் டேக் நியர்லி 6 months. ஓகே, 6 மாதம் எடுக்கும் ஒரு மோதிரத்தை செய்ய. அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த மோதிர டிசைனை நீங்கள் கிரியேட் பண்ணணும். ரைட்டுங்களா? இப்போ இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். இது மோதிரமே கிடையாது. இன் பீகாக் மாடல். சரிங்களா? ஸோ ஏஐ வந்து என்ன செய்யுது, உங்களுக்கு அந்த விஷயங்களை ஈஸி பண்ணி கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் 3Dயில் இதை ஜெனரேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன, இதுனா ஒரு 200-300 வருஷ பொழப்பை வந்து நீ ஒரு நாளில் சரி பண்ணிடுவியானா கிடையாது. இது ஃபாரினில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்னும். ரைட்டுங்களா? மக்கள் கஸ்டம் மேடை தான் ப்ரிஃபர் பண்ணுவான். உங்ககிட்ட மிஷினரி இல்லை, உங்ககிட்ட ப்ராப்பரான பீப்புள் இல்லைனா தான் இது என்ன ஆகும், இதாகும். இப்போ இந்த ஏஐ மேடு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நான் 3Dயில் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ரிங்கை நான் என்ன செய்வேன்னா, இப்போ இந்த சேரை பாருங்கள், சேரோட மாடல், ரோலிங் சேரோட மாடல் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக வந்திருக்கு. அதோட ஆக்சுவல் ரெண்டரிங் கலர் வந்து நீங்கள் இதில் போட்டு எடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வராது. ஸோ உங்கள் லேபர்ஸ்ட்டு இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேபர்ஸ் வில் கிரியேட் திஸ் இன் அ ஒரு ஈஸியான மெத்தடில் இதை செஞ்சுருவாங்க. இது மட்டும் இல்லை, ஆர்டிஸ்டிக் பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் யூ ஹேவ் யுவர் ஃப்ரீடம் நவ். ஏஐ வந்து அதுதான் பண்ணியிருக்கு. ரைட்டுங்களா? கார் வாங்குறது, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறது, ஒரு பஸ் வாங்குறது, வீட்டுக்கு ஏதோ ஒன்று வாங்க போகிறோம். ரைட்டுங்களா? மன நிம்மதியை தரக்கூடியது, என் கஷ்ட காலத்தில் என்னை காப்பாற்றக்கூடியதுன்னா நகை தான். ரைட்டுங்களா? அதை நான் சேதாரம் செய்கூலியோட எப்படி கால்குலேட் பண்ணி வாங்குறது, அந்த நகையோட பிடிமானம் எப்படி இருக்குது, அதை கூட நீங்கள் ஏஐயில் கேட்கலாம். என் வீட்டில் இந்த அழகான பொருளை வச்சு அதை தினமும் நான் பூஜைக்க பார்க்கணும், அப்போ நான் என்ன செய்யணும், அதையும் நீங்கள் ஏஐயில் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஏஐக்கு வந்து லிமிட்ஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதனை என்றைக்குமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணாது. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் ஒரு தங்க ஆசாரியை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணிடுமா, இல்லை ஒரு மர செய்கிற தச்சரை ரீப்ளேஸ் பண்ணிடுமானா பண்ணவே முடியாது. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா மனிதனுக்கு தான் அந்த நுணுக்கமான விஷயங்கள் தெரியும். ஏஐக்கு வந்து நான் சொல்கிறத நான் இப்போ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரச்சேரு, இப்போ இதை வந்து ராயல் ஒரு இதுன்னு சொல்லிட்டு விற்கலாம். இந்த மாதிரி மாடலை நீங்களே நெட்டில் தேடுங்க, எங்கேயும் கிடைக்குதா, யாரும் செஞ்சு தராங்களா, இல்லை இருக்குதா, எக்ஸிஸ்டிங் மாடலில் இருக்கான்னு நீங்களே தேடுங்க, கிடைக்காது. அப்போ இதை வந்து நான் ஒருத்தர்கிட்ட சொல்லி செய்கிறது. ஏன்னா இப்போ ஒரு காலத்தில் எப்படின்னா ஆசாரி ஒருத்தர் இருப்பார், ஃபர்னிச்சர் செய்கிறாருன்னா ஸ்கூலுக்கு அவர் பெர்மனெண்ட்டாக ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஃபேமிலி ஆசாரியாக இருப்பார்.
இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்னிச்சரை கடைகளில் போய் வாங்குறோம், ஃபர்னிச்சர் வந்து இது பண்ணுறோம். இன்னைக்கு அந்த மாதிரி காலங்கள் கிடையாது. யாரும் வீட்டோட வந்து உங்களுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. அதுக்குன்னா ஆப்பே வந்துருச்சு. பிளம்பிங்லேருந்து எல்லா ஒர்க்குக்கும் ஆப் வந்துருச்சு. இப்போ எனக்கு இது ஒரு மோதிர டிசைனை கொடுக்குது, ரைட்டா? இப்போ இந்த மோதிர டிசைனில் இது ஒரு நல்ல டிசைனாக இருக்குது, ரைட்டுங்களா? இதை விட நான் ப்ரிஃபர் திஸ், ஒரு ஜுவல் பாக்ஸோட கொடுக்குது. இப்போ இந்த டிசைனை வந்து இதில் நான் இம்பிட் பண்ண சொல்கிறேன், ரைட்டுங்களா? இப்போ இந்த பீகாக் டிசைனை கிரியேட் அனதர் கிரியேட் ஒன்லி ரிங்கு, சரிங்களா? கிரியேட் ஒன்லி ரிங். இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இது வந்து நான் அடிப்படையிலே என் மனித வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு கார் வாங்கினோம்னா கூட 10 பேரை நம்மளை பார்த்து பொறாமப்படுவான். வீட்டுக்கு ஒரு இது வாங்கணும்னா கூட பொறாமப்படுவான். ஒரு சிலை வாங்குறீங்க, ஒரு சாமி சிலை வாங்குறீங்க, இது வாங்குறீங்கன்னா எல்லாரும் கையெடுத்து கும்பிட தான் செய்வாங்க. அதுதான் கலையுடைய அம்சம். கலையுடைய முக்கியமான அம்சம் என்ன? உங்களை யாரையும் பார்த்து வகுத்தெறிய விடாது. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். நான் அதை கற்றுக்கிட்டது தான். ஏன்னா நான் பர்சனலாக பார்க்கும்போது அதான் நான் நிறையா மக்கள்கிட்ட பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே இருந்து எடுத்துட்டு இந்த இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடலாம், ரைட்டா? இன்றைக்கி இதை ஒரு கம்பெனிக்கு நான் வந்து ஒரு மாடல் ப்ரொபோசலுக்கு கொடுக்குறேன். நான் டிக்டாக்ல பப்ளிஷ் பண்ணோம், எனக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுக்கணும், வாட்டியில் விளம்பரம் கொடுக்கணும், ஏஐயே இப்படி தான் பயன்படுத்தணும், ரைட்டுங்களா? இது வந்து இனிமேல் வந்து போகிற மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏஐலேயே மோதிரம் செய்வான், ஏஐலே எல்லாம் செய்வான். இனிமேல் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாடல் ப்ரப்போசல்ன்றது இப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த சேர் எடுத்துங்க, ஒரு கம்பெனிக்காரன்ட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி சேர் உண்மையிலே இருக்கா, எனக்கு செஞ்சு தரீங்களான்னா செய்ய முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற மாடலை தான் கொடுப்பாங்க, யாரும் இல்லாத மாடலை கொடுக்க மாட்டாங்க. அப்போ ரோலிங் சேர்ன்றது ஒரு எலைட்டான லக்ஸுரியான விஷயம், சரிங்களா? இப்போ இந்த மாடலை நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நான் ஒரு கம்பெனிக்கு இதை அனுப்பலாம், சரிங்களா? ஒரு கம்பெனிக்கு நான் அனுப்பி எனக்கு இந்த மாடல் செஞ்சு கொடுங்க அப்படின்றத சொல்லலாம், சரிங்களா? அப்போ ஒரு மோதிர டிசைனாக இருந்தாலும் சரி, எந்த டிசைனாக இருந்தாலும் சரி, ஐ ஹாவ் மை ஃப்ரீடம், எனக்கு தேவையான பொருளை தயவு செய்து கொடுங்கள், நான் அதை நான் இந்த விஷயங்களை நான் விரும்பவில்லை, ரைட்டுங்களா? ஸோ உங்கள் தட்டில் கொடுக்கறது வேற, நான் கேட்குறத கொடுக்கறது வேற. தட்டில் கொடுக்கறது வேற, நான் கேட்குறத கொடுக்கறது வேற. இதை தான் கம்பெனி செய்ய மாட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து நீ மாற்ற முடியுமா? நீ வாய் வார்த்தையில் பேசுகிற அவங்களுக்கு படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். எஸ், ஐ நோ தட் வெரி வெல், எனக்கு அது நல்லா தெரியும். இருந்தாலும் காலங்கள் மாறுது. இந்த கட்ட காலங்களில் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ரிங்கு வாங்க போகிறீங்க, ஒரு மோதிரம் வாங்க போகிறீங்க, ஒரு நெக்லஸ் வாங்க போகிறீங்கனாலும் கஸ்டம் மாடல்ஸ் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. கஸ்டம் மாடல்ஸ் கேட்டு அவங்கள்ட்ட வாங்கி தான் ஆகணும். ஓகே, இப்போ இந்த மோதிரத்தை நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும், ரைட்டுங்களா? இது மாதிரி என்னோட டிசைன்ஸ் நான் இன்னொரு சேனலில் இருக்கிற டிசைன்ஸே உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இது மாதிரி என்னால் ஒரு 2000 டிசைன்ஸ் எடுக்க முடியும். இதை எப்படி முறைப்படி பண்ணுறது, ஜுவல்லரி டிசைனை எப்படி முறைப்படி பண்ணுறது, ஆர்டிஸ்டிக் டிசைனை எப்படி முறைப்படி பண்ணுறது, ஏஐ மூலியமாக எப்படி பண்ணுறது, இதை எப்படி வீடியோ ஜென்ரேட் பண்ணுறது, இதை எப்படி அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுன்றதை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். பர்சனலாக ஜாபு இல்லாட்டி அசிஸ்டன்ஸ் தேவைன்னா நம்ம இமெயிலை காண்டாக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஐ வில் பி ஹெல்பிங் யூ. தேங்க்யூ.